அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் தொடர் எபிசோட். அந்த துப்பட்டாவ எடுத்து பார்த்தா அதில் லாவண்யா இருக்காங்க. ராகவ் கோவப்பட்டு, எதுக்காக லாவண்யா இப்படி ஒரு உண்மையை மறைக்கிற? நீ இப்படியெல்லாம் இருப்பேன்னு நினைக்கல. இல்லை என்னை மன்னிச்சிருன்றாங்க. என்ன மன்னிச்சிரு? நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமான்றாங்க. என்னவோ சாதாரணமாக மன்னிச்சிருன்ற ஒரு வார்த்தையை நீ சொல்லிட்டேன்றாங்க. ஆனால் நீ இப்படி சொல்லவே கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ராகவ், உனக்கு தகுதியானவா அப்படி இல்லை, நான் தான். தயவு செஞ்சு நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டுலாம் சில விஷயங்களை சொல்கிறாங்க. எந்த காரணத்தை கொண்டு நான் கூட சந்தோஷமா இருக்க மாட்டேன், அதை நீ நினச்சி கூட பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ராகவ் லாவண்ய கணத்திலே பலான்னு அரைஞ்சிடாங்க. ஒழுங்கு மரியாதைங்கிறது போய் நீ முகத்துல நீ முழிக்க கூடாது. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு எண்ணத்துல நீ இருந்திருக்கன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு லாவண்யாட்டு. ராகவ் லாவண்யாவை பயங்கரமா திட்டி அங்கிருந்து அனுப்பிச்சிடுறாங்க. லாவண்யா ஃபீல் பண்ணி அழுதுட்டு போறாங்க. என்னைக்கா இருந்தாலும் நீ தான் புருஷன், அடியாவது விட மாட்டோம், உனக்கு கல்யாணம் பண்ணிக்காத விட மாட்டேன்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க பாரு ராகவ், உனக்கு நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க அபி, தங்கமானவங்க. அபி கூட நீ சந்தோஷமா இரு. ஏன்னா இப்படி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்க ரொம்பவே கஷ்டம், கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா நீ நானும் தப்பா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் போய் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தப்பான இடத்துல ஒரு நாளும் என்ன ராகவ் பார்த்ததும் கிடையாது, தொட்டதும் கிடையாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. அதனால ராகவ் ரொம்ப ரொம்ப நல்லவன் தான்றாங்க. நான் இவனவே காதலிக்கிறேன், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்றாங்க. சரி ஒரே இங்கே கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மதுவுக்கும் அவங்க லவ் பண்ண அந்த பையனுக்குமே அங்கேயே கல்யாணத்தையும் பண்ணி முடிச்சு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் பண்றாங்க. ராகவ் இந்த மனைவியை கைவிட்டுறாத, அப்படி கூட நீ சந்தோஷமா இரு. ஏன்னா இப்படி ஒரு பொண்ணை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உனக்கு நல்ல ஒரு மனைவி கிடைச்சிருக்காங்க அபி. நீங்க இனி ராகவ் விட்டு பிரின்னு ஒரு தப்பான முடிவு எடுக்கக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு வீட்டுக்கு போறாங்க. அனு ஸ்வீட் பண்ணி எல்லாரும் கொடுக்குறாங்க. இந்த சந்தோஷமான நாள ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடலான்றாங்க. எல்லாரும் கொடுக்குறாங்க. முரளிகிருஷ்ணாவும் சுந்தரியும் ரொம்பவே கோவமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு, இங்க பாரு அபி, இனிமேல் இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. சரி ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா இருக்கும், எல்லாம் போய் நிம்மதியா தூங்குங்க. இத்தனை நாள் நிம்மதியான தூக்கம் யாருக்கு இருந்திருக்காது. சுந்தரி என்னாச்சியும் ஒரு மாதிரி இருக்க. ஐயோ ஒன்றும் இல்லைங்க, எப்படியோ அந்த லாவண்யாவை துரத்தி அடிச்சிட்டோம், எப்படி எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. சரி எல்லாம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போறாங்க. முரளிகிருஷ்ணாச்சு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கலையாத்த, எப்படியாச்சும் அப்படி எனக்கு கிடைப்பான்னு நினைச்சு இப்படி அடிச்சுன்னு புலவிட்டு இருக்காங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் கூப்பிடுறாங்க, வர முரளிகிருஷ்ணான்னு போறாங்க. போங்க போங்க எல்லாம் போங்க, ஆனால் கண்டிப்பா அபி நான் உன்னை அடிச்சே தீருவேன் அப்படின்னு முரளிகிருஷ்ணா ஒரு வெறியோடு இருக்காங்க. அபியுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தோன்றாங்க. அப்படியேராக உண்மையிலேயே சந்தோஷமா இல்லை, அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு. என்ன அக்ரிமெண்ட்னுவாங்க. அப்புறம் அனு அது பேப்பர் எடுத்துட்டு வராங்க. அது படிக்கிறதுக்குள்ளே ராகம் கிழிச்சு போட்டுறாங்க. இனியாச்சும் சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டுலாம் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அணுக்கிட்ட போய் பேசுறாங்க. அனு அபி கிட்ட பேசுறத அவாய்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அபி அணுவை சமாதானப்படுத்தி ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு, எனக்கு நீ வெஜ்ஜு செஞ்சு தரணும், உனக்காக கண்டிப்பா செஞ்சு தரேன்ட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.